அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த புதிய விடியலில் இறைவனின் மாறாத அன்பும் தெய்வீக அமைதியும் உங்களை முழுமையாக வழிநடத்துவதாக. விடிந்துள்ள இந்த புதிய நாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். இறைவன் அளவற்ற அன்பும் இரக்கமும் கொண்டவர். அவர் நடுநிலை தவறாத உன்னத நீதிபதியாகவும் இருக்கிறார். நம் வாழ்வில் நாம் செய்யும் அநீதிகளையும் தவறுகளையும் அவர் உடனடியாக தண்டிக்காமல் பொறுமையோடு இருப்பது நாம் மனம் மாறி நல்வழிப்பட வேண்டும் என்பதற்காகவே. அந்த பொறுமையை தவறாக பயன்படுத்தாமல் உணர்ந்து மனம் திரும்புவதே நமக்கு நன்மையை தரும். நமது தவறான எண்ணங்களையும் செயல்களையும் கைவிட்டு இறைவனின் நீதிக்கு அஞ்சி நேர்மையும் தூய்மையும் நிறைந்த நல்வாழ்வை வாழ இந்த நாளில் உறுதியேற்போம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகள். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி, நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். பொல்லார் மனமாற்றம் அடையாவிட்டால் அவர் தம் வாளை கூர்மையாக்குவார், வில்லை நாணேற்றி ஆயத்தம் செய்வார். ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்களை வழி நடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடியற் காலையில் முகம் நோக்கி பார்க்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள கரங்களால் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் நேர்மையற்ற வழிகளையும் பாவ எண்ணங்களையும் விட்டு விலகி உமக்குகந்த தூய்மையான பாதையில் நடக்க அருள் தாரும். நடுநிலை தவறாத நீதிபதியாகிய உம் திரு முன்னிலையில் உமது பிள்ளைகள் தங்களின் தவறுகளை உணர்ந்து மனம் மாறவும், நீர் விரும்பும் நீதிமிக்க வழியில் நடந்து உமது மாறாத இரக்கத்தை பெற்றுக் கொள்ளவும் ஆசீர்வதித்து வழிநடத்தி அருளுமாறு வேண்டுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் தெய்வீக சமாதானத்தை நிறைவாய் தந்தருள வேண்டுகிறோம். எங்கள் வீடுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். உமது பிள்ளைகள் இன்று எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல உடல் நலத்தோடு இன்று முழுவதும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானத்தோடு செயலாற்ற வழிநடத்தி அருளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம். ஆமீன்.